செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியிருந்த நிலையில் 3வது நீதிபதி இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியிருந்தது. இதனால் தற்போது 3வது நீதிபதி இந்த உத்தரவினை வழங்கியிருக்கிறார். மேலும் திருப்பரங்குன்றம் மலை என்றே தொடர்ந்து அழைக்க வேண்டும் என்றும் நீதிபதி கூறியிருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணையை நடத்தி மாறுபட்ட தீர்ப்பினை வழங்கியிருந்த நிலையில் தற்போது 3வது நீதிபதி இந்த உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார். அதோடு திருப்பரங்குன்றம் மலை என்றே தொடர்ந்து அழைக்க வேண்டும் என்றும் நீதிபதி கூறியிருக்கிறார். மேலும் சிக்கந்தர் தர்கா செல்லும் வழியில் உள்ள நெல்லித்தோப்பில் இஸ்லாமியர்கள் வழிபட தடை கிடையாது என்றும் அவர் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலை அடிவாரத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோவில் உள்ளது. திருப்பரங்குன்றம் மலையின் உச்சியில் சிக்கந்தர் தர்கா உள்ளது. இந்த சூழலில் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட அனுமதிக்க வேண்டும். மேலும் அங்கு வழிபாட்டு உரிமை பாதுகாக்க வேண்டும். நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்கள் வழிபாடு நடத்த அனுமதிக்க வேண்டும் என்று இஸ்லாமிய அமைப்புகள் சார்பிலும், அதே போன்று திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதிக்க கூடாது என இந்து அமைப்புகள் மற்றும் சோலைக்கண்ணன், ராமலிங்கம் உள்ளிட்டோரும் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக 2 நீதிபதிகள் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் நிசா பானு, ஸ்ரீமதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது 2 நீதிபதிகளிலும் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கினர். எவ்வாறு என்றால், ஆடு கோழி பலியிட தடை விதித்து நீதிபதி ஸ்ரீமதி உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இந்த உத்தரவிலிருந்து மாறுபட்டு மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி நிசாபான் உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலால் மாறுபட்ட தீர்ப்பால் இந்த வழக்கு 3வது நீதிபதி விசாரிக்க உயர்நீதிமன்ற சென்னை தலைமை நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் 3வது நீதிபதியாக விஜயகுமார் நியமிக்கப்பட்டு விசாரித்தார். விசாரித்ததில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள சிக்கந்தர் தர்காவில் ஆடு கோழி பலியிட தடை விதித்து நீதிபதி ஸ்ரீமதி பிறப்பித்த உத்தரவில் நான் உடன்படுகிறேன். மேலும் திருப்பரங்குன்றம் மலையை அவ்வாறே அழைக்க வேண்டும், வேறு எந்த பெயரிலும் அழைக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து அந்த சிக்கந்தர் தர்காக்கு செல்லும் வழியில் உள்ள நெல்லித்தோப்பு பகுதியில் இஸ்லாமியர்களுக்கு வழிபாடு நடத்த தடை விதிக்க மறுத்துவிட்டார். எனவே என்று கூறி இந்த உத்தரவு பிறப்பித்துள்ளார். எனவே இந்த 2 நீதிபதிகள் எந்த உத்தரவு அதிகமாக கூறியுள்ளார்களோ அதே 3வது நீதிபதி வழங்கிய அந்த தீர்ப்பின் சாராம்சத்தை விளக்கியமைக்கு நன்றி கருணாகரன்.